சைன் தீட்டா இருந்தால் என்ன வரும் அப்படிங்கிற ஐடியா தான். சேம் ப்ராசஸ், சேம் ஐடியா. நியூமரேட்டர் வந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரியல் பார்ட்டுன்னு வச்சுட்டு நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். ஜென்ரல் ஃபார்முலா இஜெட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா. அப்போ இஜெட் ஸ்கொயர்னா என்ன ஆகும்? இ பவர் ஐ 2 தீட்டா. அப்போ இஜெட் பவர் எம்னு என்ன ஆகும்? இ பவர் ஐ எம் தீட்டா. இது ஜென்ரல் ஃபார்முலா. அப்போ இதனோட மீனிங் என்ன? இதனோட மீனிங் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ இதனோட மீனிங் என்ன? காஸ் 2 தீட்டா பிளஸ் ஐ சைன் 2 தீட்டா. அப்போ பவர்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன இது என்ன ஆகும்? காஸ் எம் தீட்டா பிளஸ் ஐ சைன் எம் தீட்டா. இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ இப்போ கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம் அடுத்த டைப்போட கான்செப்ட். இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. எவாலுவேட். So evaluate integral over 0 to 2 pi cos m theta divided by a plus b cos theta into d theta, comma a is greater than modulus of b. A is greater than modulus of b. சரி, இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ cos m theta, cos m theta எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன? இது ரியல் பார்ட். எதனோட ரியல் பார்ட்? இந்த பார்ட்டோட ரியல் பார்ட். அப்போ காஸ் எம் தீட்டாவை எப்படி எழுதலாம்? காஸ் எம் தீட்டா ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ எம் தீட்டா. ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ எம் தீட்டா. சரி, இப்போ நடக்கிறது எழுதலாமா? தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டால் அத்தனை இதுவுமே இங்கே வரும். என்ன வரும்? இஜெட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டான்னு எடுத்துக்கோங்க. அண்ட் மாடலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 யூனிட் சர்க்கிள்னு நான் வச்சுக்கோங்க. அதான் வந்து சி, சிங்கிறது சர்க்கிள், என்ன கருவு, அது வந்து யூனிட் சர்க்கிளாக இருக்குது. சரி, அப்போ தீட்டா என்ன கிடைக்கும்? டி தீட்டா ஈக்குவல் டு டிஇஜெட் டிவைட் பை ஐஇஜெட். இது இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராடக்ட், இந்த இது வந்து ஜென்ரல் ஐடியா. இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இது எழுதிக்கிங்க. சரி, எழுதிட்டு என்ன நடக்குது? அடிஷனலாக இந்த டேம் வருது. இந்த டேமுக்கு பதிலாக என்ன போட சொன்னேன்? ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா. அதனோட வேல்யூ என்ன? இஜெட் பவர் எம். அதனோட வேல்யூ என்ன? இஜெட் பவர் எம். அப்போ இது வந்து இஜெட் பவர் எம் அல்லது இ பவர் ஐ தீட்டா ஐஎம்னு வச்சுட்டாலும் ஓகே, இல்லை இஜெட் பவர் எம்னு வச்சுட்டாலும் போதும். அப்போ இஜெட் பவர் எம்னு பார்த்துக்கலாம். இஜெட் பவர் எம்னு இருக்கும் ரியல் பார்ட் வேல்யூ. சரிங்களா? அப்போ இப்போ எப்படி மாறுது அப்படின்னா, இந்த இன்டெக்ரல் ஓவர் சி நியூமரேட்டர் என்ன இருக்கும்? ரியல் பார்ட் ஆஃப் இஜெட் பவர் எம். இதுக்கு மட்டுமா ஓவராலாக இஜெட் ரியல் பார்ட் எடுக்க போகிறோம், நம்ம பார்க்கலாம் ஓவராலாக எடுக்கிறப்ப. அப்போ என்னாச்சு? இது வந்து ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா. காஸ் தீட்டா தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல. காஸ் தீட்டா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கலாம். காஸ் தீட்டா ஈக்குவல் என்னது? இஜெட் ஸ்கொயர் பிளஸ் 1 டிவைடட் பை 2z. இது ஆல்ரெடி டினாமினேட்டர் ஸ்டெப் ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால் நான் டைரெக்டாகவே போட்டுறேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டாச்சு, அதே ஐடியா தான் இங்கேயும் வரும். அதனால் நம்ம டக்கு டக்குன்னு முடிக்க பார்ப்போம். இங்கே டி தீட்டாவோட வேல்யூ என்னது? டிஇஜெட் டிவைடட் பை ஐஇஜெட். இப்போ என்னன்னா அடிஷனலாக இந்த ஒர்க்கு தான். அடிஷனல் என்னது? இந்த ஒர்க்கு தான். மீதி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்லாம் ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் ப்ராடக்ட்லையும் நம்ம ரன் பண்ணி காட்டிட்டோம். அப்போ இங்கே என்ன நடக்கும் மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஓவராலாக ரியல் பார்ட் எடுத்துக்கோங்க. இன்டெக்ரல் ஓவர் சி இங்கே என்ன நடக்கும்? இஜெட் பவர் எம் டிவைடட் பை, இது ஆல்ரெடி நம்ம போட்ட ஸ்டெப்னால நான் ஆல்ரெடி எழுதிடுறேன். இங்கே என்ன எடுப்போம்? ஓகே, ஒரு ஸ்டெப் போட்டே காட்டிடுறேன். 2az ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி டிவைடட் பை 2z டிவைடட் பை 2z இன்ட்டு dz டிவைடட் பை iz. ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி காட்டினதான். இஜெட்டும் கட் ஆயிரும். இந்த 2வும் ஐயும் என்னது? கான்ஸ்டன்ட் டைம், அதனால இன்டெக்ரலுக்கு வெளியே வரும். அப்போ என்னாச்சு? ரியல் பார்ட்டா 2 ஆட்டோமேட்டிக்காக என்ன சொன்னேன்? பிங்கிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட இது இருக்குது. சரிங்க, பி இஜெட் ஸ்கொயர். பிங்கிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால பி வந்து வெளியே எடுக்க போகிறோம். அப்போ டிவைட் பை 2pi. இது எல்லாமே லாஸ்ட் ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ டைரெக்டாகவே வரும். டைரெக்டாக என்ன நடக்குது? இன்டெக்ரல் ஓவர் சி இஜெட் பவர் எம் டிவைடட் பை, இங்கே என்ன நடக்குது? இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 2a டிவைட் பை b இன்ட்டு இஜெட் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஇஜெட். இதுதான் நடந்திருக்குது. ஸோ அடுத்த ஒர்க் என்ன அப்படின்னா, இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதெல்லாம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம்? அதே ஐடியா தான். இஜெட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை 2a. அப்போ ஏ வேல்யூ 1, பி வேல்யூ திஸ் 1, சி வேல்யூ இது 1. இந்த எல்லா ஒர்க்குமே ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்மகிட்ட இருக்குது. அதனால நான் என்ன எடுக்க போகிறேன்? டைரெக்டாகவே ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்பா, அதாவது
இஜெட் ஈக்குவல் டு என்ன கிடைச்சது, அது ஆல்பான்னு வச்சுக்கிறோம். அந்த ஆல்பாவோட வேல்யூ என்ன வந்தது, மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை பின்னு வந்தது. அதே அடுத்த ஆல்பா என்னது, பீட்டானாவும் நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை பி. இந்த ஸ்டெப் எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டது தான். அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஆச்சு தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் 2 divided by bi integral over c. மேல என்ன இருக்குது, z பவர் m இருக்கு. ப்ரீவியஸ் ஸ்டெப்போட ஐடியா தான் அடிஷனலா z பவர் m ன்னு இருக்கும். கீழே என்ன நடக்கும், கீழே வந்து நம்மளோட வேல்யூ z மைனஸ் ஆல்பா இன்ட்டு z மைனஸ் பீட்டா இன்ட்டு dz. இதுதான் நம்மளுடைய ஒர்க். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், சர்க்கிள் டிரா பண்ணுவீங்க. சர்க்கிள் என்ன ஆகும், ஆல்பா இன்சைடு பீட்டா அவுட் சைடு. அதில் என்ன நடந்தது அதே தான். அப்போ வந்து யூனிட் சர்க்கிள் டிரா பண்ணுறீங்க. யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது ஆல்பாங்கிறது இன்சைடு அவுட் சைடுன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் லாஸ்ட் ப்ராப்ளத்துலேயே. ஸோ அதே ஐடியா தான், யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிங்க. ட்ரா பண்ண பின்னாடி என்னாச்சு, ஆல்பா வந்து இன்சைட் சர்க்கிள் அண்டு பீட்டா வந்து அவுட் சைடு சர்க்கிள். அது வேல்யூஸ் வச்சு செக் பண்ணி போட்டாச்சு. அப்போ ஆல்பா இன்சைட் சர்க்கிள். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஆல்பாவுக்கு என்ன இருக்குது, பவர் ஒன்று தான் இருக்குது. அதனால் இது வந்து என்னது, சிம்பிள் போல். சிம்பிள் போல் அண்ட் இன்சைட் சர்க்கிள். சிம்பிள் போல் அண்ட் இன்சைட் சர்க்கிள். அப்போ ரெஸ்டிவ் நம்மளுக்கு ஈஸி. அப்போ இது அவுட் சைடு சர்க்கிள்னால இதனோட ரெஸ்டிவ் 0. இன்சைட் சர்க்கிள் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்போ என்னாச்சு, நம்மளுடைய ஃபார்முலா ரெஸ்டிவ் சிம்பிள் போலோட ஃபார்முலா ரெஸ்டிவ் f of z at z equal to alpha. சிம்பிள் போல்னால லிமிட் z tends to alpha z minus alpha into இங்க 1க்கு பதிலா இங்க என்ன இருக்குது நியூமரேட்டர்ல z பவர் m. இதுதான் அடிஷனல் ப்ராப்ளம். ப்ரீவியஸ்க்கும் இந்த ப்ராப்ளத்துக்கும் அடிஷனல் டேர்ம் இந்த டேர்ம் தான் z பவர் m. z மைனஸ் ஆல்பா இன்ட்டு z மைனஸ் பீட்டா. இப்போ என்ன நடக்கும், z மைனஸ் ஆல்பா கட் ஆயிரும். கட் ஆன பின்னாடி இங்க என்ன நடக்குது அப்படின்னா ஆல்பா வேல்யூ அப்ளை பண்றீங்க. அப்போ என்னாச்சு, ஆல்பா பவர் m டிவைடட் பை ஆல்பா மைனஸ் பீட்டா. இந்த ஆல்பா மைனஸ் பீட்டா தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல்பாவோட வேல்யூ தெரியும், மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை பி. பீட்டா வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ. அப்போ பிளஸ் ஏ டிவைட் பை பி பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ என்ன நடக்கும், மைனஸ் ஏ பிளஸ் ஏன்னா டினாமேட்டர் ரெண்டு சேமு, அதனால மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன நடக்குதுன்னா 2 times of root of a squared minus b squared divided by b. இதுதான் நம்மளுடைய ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ. அப்போ ஆல்பாவோட வேல்யூ தெரியுமா, அப்போ ரெஸ்டிவ்க்கு சொல்லிடுங்க. ரெஸ்டிவ் என்னது, மைனஸ் ஏ. ஆல்பாவோட வேல்யூ அப்ளை பண்ணுறேன், மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஹோல் பவர் எம் டிவைடட் பை ஆல்பா மைனஸ் பீட்டா. ஆல்பா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ இது. அப்போ என்னாச்சு, 2 times of root of a square minus b square divided by b. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன நடக்குது, இதுதான் நம்மளுடைய ரெஸ்டிவ். அப்போ b வந்து மேலே வந்துடும். அப்போ b by 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த டேர்ம் ஸ்பிளிட் பண்ணி தனியாக எழுதிங்க. அப்போ மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி ஹோல் பவர் எம். இதுதான் ரெஸ்டிவ். அப்போ ரெஸ்டிவ் ஒர்க்கும் முடிச்சாச்சு ஒரு வழியாக. இப்போ என்ன வேணும், அந்த இன்டெக்ரலோட வேல்யூ வேணும். அந்த இன்டெக்ரல் வேல்யூ என்ன, அந்த இன்டெக்ரல் போய் பார்க்கணும். ரியல் பார்ட் வேணுங்கிறாங்க, இதனுடைய ரியல் பார்ட் வேணுங்கிறாங்க, சம் ஆஃப் த ரெஸ்டிவ் வேணுங்கிறாங்க. அப்போ சம் ஆஃப் த ரெஸ்டிவ் எழுதி நம்ம எழுதிக்கணும். அப்போ என்னாச்சு, அந்த இன்டெக்ரல் என்ன வருதோ அதை எழுதிக்கிங்க. ரியல் பார்ட் ஆஃப் 2 divided by bi integral over c z power m divided by z minus alpha into z minus beta into dz equal to real part of என்னது sum of the residue. அப்போ இது எழுதிக்கோங்க, 2 divided by pi into 2 pi I ரெஸ்டிவ் தீரம், பை ரெஸ்டிவ் தீரம். இது என்னது, பை ரெஸ்டிவ் தீரம் 2 pi I into sum of the residue. காஸ் இஸ் ரெஸ்டிவ் தீரம் ஆர் ரெஸ்டிவ் தீரம், cos a ரெஸ்டிவ் தீரம் ஆர் ரெஸ்டிவ் தீரம். 2 pi I into sum of the residue. 2 pi I into sum of the residue. இங்கே ஒரே ஒரு ரெஸ்டிவ் தான், அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் 2 divided by pi
இன்ட்டு 2 பை ஐ இன்ட்டு ரெஸ்டியூ. ரெஸ்டியூ யாரு? இவ்வளவு பெரிய வேல்யூ. அப்போ என்ன நடக்குது? b divided by 2 root of a squared minus b squared into minus a plus root of a squared minus b squared divided by என்ன நடக்குது? divided by b divided by b whole power m whole power m. இப்போ இங்கே என்ன நடக்கும்? ஐயும் ஐயும் கேன்சல் ஆயிடும், பியும் பியும் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்கே ஒரு 2 இருக்குதா, ஒரு 2 கேன்சல் ஆயிடும், ஒரு 2 கேன்சல் ஆயிடும். சரி, ரிமைனிங் எழுதுறது நம்மளுக்கு ரியல் பார்ட் மட்டும் தான் வருது, இமேஜினரி பார்ட்டே இல்லை. ஐலாம் கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ இங்கே இருக்கிற ரியல் பார்ட் கேன்சல் ஆயிடும். இங்கே இருக்கிற ரியல் பார்ட், ஏன்னா இங்கே ஐங்கிற டைமே இல்லை, ரியல் பார்ட் கேன்சல் ஆயிடுச்சு, ஏன்னா ரியல் பார்ட் மட்டும் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு வர ரிசல்ட் என்ன இருக்குதுன்னா 2 பை டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தது இன்ட்டு திஸ் டைம். அப்போ அந்த டைம் என்னது? மைனஸ் ஏ பிளஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை பி. சரி, ஓகே. இது ரைட் சைடு முடியுது. லெஃப்ட் சைடு ரியல் பார்ட் என்னது? லெஃப்ட் சைடோட ரியல் பார்ட் என்னன்னா நம்ம த கிவன் ப்ராப்ளம். இது ஃபுல்லா சேர்த்துனது நம்ம கிவன் ப்ராப்ளம். இது ஃபுல்லாவே சேர்த்து கிவன் ப்ராப்ளம் என்ன? cos power m theta divided by a plus b cos theta into d theta. இதுதான் given problem. அப்போ given ப்ராப்ளத்தோட ஆன்சர் என்னன்னா ஹோல் பவர் m இருக்குது, ஹோல் பவர் m. அப்போ இங்க என்ன mன்னு வந்தா அந்த ஹோல் பவர் mன்னு வரும். சப்போஸ் இங்க 2ன்னு வந்தா இது ஹோல் பவர் 2ன்னு வரும். இதுதான் இதனோட ரிசல்ட். ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் எப்படி போட்டோமோ அதே ஐடியா தான், அது கண்டினியூஸ் ஆகிட்டு அடிஷனலாக z பவர் mன்னு இருக்குது, அது காஸ் பவர் m theta ஓடது